ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஃபில்டர் பாத்திரம் யூஸ் பண்ணாமல் பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 2 கிளாஸ் ஃபில்டர் காஃபி போட போகிறோம். இந்த கிளாஸோடைய அளவு 180 ml. 2 கிளாஸ் காஃபிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு அடுப்பில் பாலை வச்சிடலாம். 1/2 கிரீம் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். பசும்பால் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும், அதனால் தண்ணி 1 கிளாஸும் பால் 1 கிளாஸும் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு காஃபி குடிச்சு முடிச்ச உடனே காஃபியோட டேஸ்ட்டும் வேணும், அதே சமயத்தில் கலரும் நல்லா இருக்கணும். அதனால் 20% சிக்கரி மிக்ஸ் பண்ண ஃபில்டர் காஃபியை வாங்கிக்கோங்க. இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் கோபுரமாக காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. நான் டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ காஃபி தூளில் சேர்த்துட்டு எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. வாங்க இப்போ ஃபில்டர் ரெடி பண்ணிடலாம். நைஸ் காஃபி தூள் கீழே இறங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க பழைய ஃபில்டரை யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டிகாஷன் சீக்கிரமாக இறங்கும். பால் பொங்கு வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம டிகாஷன் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு காஃபிக்கு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ டிகாஷனை ஃபில்டர் பண்ணிடலாம். டிகாஷனை ஊற்றும் போது இந்த மாதிரி மெதுவாக ஊற்றுங்க. வேகமாக ஊற்றுனீங்கன்னா நைஸ் தூளெல்லாம் கீழே வந்துடுங்க. டிகாஷனை 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க, அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும், சூடாகவும் இருக்குங்க. நம்ம 1.25 கிளாஸ் டிகாஷன் எடுத்தோம். இப்போ 3/4 கிளாஸ் பால் சேர்த்துடலாம். நீங்கள் சர்க்கரை ஃபஸ்ட்டே சேர்த்ததுனால அது பாதி கரைஞ்சிருக்கும், அதனால் 2 ஆற்று ஆற்றிட்டு நீங்கள் சூடாக குடிக்கலாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம், அதே சமயத்தில் சூடாக குடிக்கலாங்க. ஃபில்டர் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஃபில்டர் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும், ஆறிடும். திரும்ப ஹீட் பண்ணாலும் டேஸ்ட்டும் இருக்காது, வாசனமும் போயிடும். அதனால் நான் இந்த மெத்தடில் தாங்க ஃபில்டர் காஃபி போடுவேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.